இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அல்லது கியூ பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆர் கியூ பாயிண்ட் என்ன மீனிங்னா, ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதுக்கு என்ன மாதிரி கலெக்டர் கரண்ட் வேணும், எந்த கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கணும், என்ன மாதிரி கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் இருக்கணும், ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல் இன்க்ரீஸிங் அண்டு டிக்ரீஸிங். ஸோ ஒரு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு தட் கலெக்டர் கரண்ட் அப்ளை பண்ண இன்புட் சிக்னல் அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுலேருந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம ஆப்ரேட்டிங் பாயிண்ட் சொல்கிறோம். அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆர் கியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், குவாசி பாயிண்ட்டுன்னு பேர் அதுக்கு. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ண பிறகு தான் நம்ம டிரான்சிஸ்டரை ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தட் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர், கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர், கிளாஸ் பி ஆம்ப்ளிஃபையர், கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர், கிளாஸ் சி ஆம்ப்ளிஃபையர், இது மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவாங்க, நிறையா டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு திங் ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆர் கியூ பாயிண்ட். ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஆர் கியூ பாயிண்ட், குவாசி பாயிண்ட்னு பேர், கியூ பாயிண்ட். So it's a point at which IC collector current and VCE. So இது ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது, VCE ஆர் chosen. அதை செலக்ட் பண்ணுறோம், chosen to operate as a amplifier. Operate as a amplifier. என்ன மாதிரி கலெக்டர் கரண்ட், என்ன மாதிரி கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் இருக்கணும், அதை சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக ஒரு டிசி லோட் லைன் அப்படின்றத கொண்டு வரோம். டிசி லோட் லைன், டிசி லோட் லைன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வித்தவுட் சிக்னலே இல்லை அப்படின்னும்போது அந்த டிரான்சிஸ்டருடைய 0 பாயிண்ட், அதாவது 0 பாயிண்ட் சிக்னலாக இருக்கும்போது அந்த டிரான்சிஸ்டர் என்ன கலெக்டர் கரண்ட் இருக்கும், என்ன கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் அதை ஜாயின் பண்ணி போடக்கூடிய லைன் தான் டிசி லோட் லைன். ஸோ லைன் விச் ரெப்ரசன்ட் தி லைன் இன் தி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் பிளாட் பண்ணக்கூடிய லைன், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் when zero signal is applied. இதை வந்து ஜீரோ சிக்னல் லைன்லேயே சொல்லலாம், ஜீரோ சிக்னல் இஸ் அப்ளைட். அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் சிக்னல் அப்ளை பண்ணலை, காமன் எமிட்டர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நான் சிக்னல் அப்ளை பண்ணலை. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் பயாஸ் சர்க்யூட். ஸோ இங்கே there is no input signal, no input. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை போடுறேன். எமிட்டர், பேஸ், கலெக்டர், RC, R1, R2. இது சிக்னல் அப்ளை பண்ணலை, there is no signal, that is called zero signal point in பேர். நமக்கு ஒரு டிரான்சிஸ்டரோட ஈக்குவேஷன் தெரியும், VCC. ஸோ இந்த பாயிண்ட் VCE. ஸோ இந்த கரண்ட் IC. ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, VCC இஸ் ஈக்குவல் டு VCE ப்ளஸ் ICRC. இங்கே இருக்க ட்ராப் இதையும் ஆட் பண்ண சப்ளை வோல்டேஜ் VCC. ஸோ ஃப்ரம் திஸ் VCE இஸ் ஈக்குவல் டு VCC மைனஸ் ICRC. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதெல்லாம் டிரான்சிஸ்டர் பேசிக் ஈக்குவேஷன். ஸோ ஒன்று வந்து IE is equal to IB plus IC கலெக்டர்னு பார்த்துருக்கோம். அனதர் ஒன் இந்த மாதிரி அவுட்புட் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். ரைட். இப்போ
இங்கே இன்புட் சிக்னலே இல்லை அப்படின்னும்போது இந்த டிரான்சிஸ்டர் சப்போஸ் இந்த டிசி லைன் நம்ம வோல்டேஜ் இல்லை, ஐசி ஜீரோவாக இருக்குது. ஐசி ஜீரோவாகி போச்சுன்னா when IC is equal to 0, when IC is equal to 0, so இங்கே VC is equal to VCC, VC is equal to VCC. when IC is equal to 0, so 0 signal, அப்போ சிக்னலே இல்லைன்னும் போது ஸோ ஐசி ஜீரோ ஆச்சுன்னா VC is equal to VCC, இந்த பாயிண்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ VC is equal to VCCன்னு பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ இந்த VCC அப்ளை பண்ணலை, இந்த ஈக்குவேஷனில் VCC is equal to 0. ஸோ when VC is equal to 0, நம்ம அப்ளை இன்புட் வோல்டேஜ் அப்ளை பண்ணல, VCC is equal to 0. அப்போ என்னவா வருதுன்னா இங்கே VC is equal to IC RC. ஸோ ஃப்ரம் திஸ் IC is equal to VCE by RC. VCE by RC. அப்போ இந்த ஈக்குவேஷனில் இதில் வந்து VC is equal to 0, VC is equal to 0, VC is equal to 0 போது VCC is equal to VCC by RC. ஸோ இந்த ஈக்குவேஷனில் VC 0 பண்ண உடனே VCC is equal to ICRC. அப்போ இதில் IC is equal to VCC by RCன்னு வருது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட், ஸோ there is no signal, அப்போ சிக்னலே இல்லை அப்படின்னும்போது இந்த இடத்துல IC 0. அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் பயாசிங் வோல்டேஜ் அப்ளை பண்ணலை அப்படின்னும்போது இந்த என்னவாக இருக்கும், ஐசி என்னவாக இருக்கும். இந்த VC 0 ஆகிடுது, therefore IC is equal என்னவாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ we know the characteristics, காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் for different input current characteristics. இங்கே அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் plot பண்ணும்போது அவுட்புட் வோல்டேஜ் இன் x axis VCE IC, அவுட்புட் வோல்டேஜ் VCE, அவுட்புட் கரண்ட் IC, காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் VCE by IC. இது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் வோல்டேஜ், இது அவுட்புட் கரண்ட், அவுட்புட் கரண்ட் I. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் plot பண்ணும்போது ஸோ பார்த்துருக்கோம் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட் கரண்ட், பேஸ் கரண்ட். ஸோ இந்த பேஸ் கரண்ட் மாற மாற இந்த கலெக்டர் கரண்ட்டு மாறிக்கிட்டே வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு பேஸ் கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் IB is equal to 10 microamps, IB is equal to 20 microamps. ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். IB is equal to 30 microamps. அப்போ இந்த பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக கலெக்டரோட கரண்ட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது நம்ம அவுட்புட் கேரக்டர்ஸை plot பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிசி இது பண்ணி அவுட்புட் கேரக்டர்ஸை plot பண்ணியிருக்கோம். இந்த அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த பாயிண்ட் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ when IC is equal to 0, அப்போ IC 0 ஆகி போச்சுன்னா இந்த பாயிண்ட் IC is equal to 0. ஸோ this is 0 origin. அப்போ இந்த VCயுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா VCC. அப்போ இந்த VC ஆக்சிஸில் இது VCC, இந்த பாயிண்ட். ஸோ this is the, ஸோ x axis VCC, 0, y axis 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் VCC, 0. அடுத்தது இந்த பாயிண்ட் வரும் VC equal to 0. அப்போ IC is equal to VCC by RC. அப்போ VC 0னா இது y ஆக்சிஸில் வரப்போகுது. ஸோ y ஆக்சிஸில் இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் வேல்யூ என்னவாக இருக்கணும், VCC by RC, இது ஐசியுடைய வேல்யூ. ஸோ இந்த பாயிண்ட் A, இது B. இந்த A and B ஜாயின் பண்ணிங்கன்னா that is called as the DC load line. This is called as the DC load line. DC load line. இப்போ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஏன் DC load line சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலே இல்லை, வித்தவுட் சிக்னல் இல்லாத போது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அங்கே டிசி சப்ளை தான் கொடுக்குறோம். VCE IC டிசி சப்ளை கொடுக்குறோம். அந்த டிசி சப்ளையில் VCE 0வாக இருந்தால் ஐசியுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், IC 0வாக இருந்தால் VCயுடைய வேல்யூ என்னவாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் இந்த லைனுக்கு பேர் வந்து DC லோட் லைன். ஸோ திஸ் இஸ் த DC லோட் லைன். இப்போ இந்த DC லோட் லைன் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை
இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்டில் ஐசிசியுடைய வேல்யூ என்ன, விசியுடைய வேல்யூ என்ன? ஸோ வி கேன் அப்டைன். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டால் திஸ் இஸ் கால் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன், Q பாயிண்ட். அப்போ நான் அப்ளை பண்ணுற இன்புட் சிக்னல் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை பேஸ் பண்ணி, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி ஆப்ரேட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த டிசி லோட் லைன் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம், எதை சூஸ் பண்ணி எதை ரெஃபரன்ஸாக வச்சு ஆம்ப்ளிஃபை பண்ண போகிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இந்த Q பாயிண்ட்டின் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஐபி 10 மைக்ரோஆம்ஸாக இருக்கும்போது நான் இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா இங்கே என்ன ஐசி இருக்குது, இங்கே என்ன விசி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும். நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், ஐபி 20 மைக்ரோஆம்ஸ் எடுத்துக்கிட்டேன், அப்போ இது ஆப்ரேட்டிங் பாயிண்ட். இந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் என்ன ஐசி என்ன விசிஸ் இருக்குது, ஐபி 30 மைக்ரோஆம்ஸாக இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அப்போ நான் எந்த பேஸ் கரண்ட்டுக்கு என்ன மாதிரி இன்புட் கரண்ட் இருக்குது, என்ன மாதிரி அவுட்புட் கரண்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையரை கொண்டு போகிறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி Q பாயிண்ட்ன்றது ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ன்றது. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டிரான்சிஸ்டரை ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ண போகிறோன்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டுக்கு, அந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டுக்கு என்ன மாதிரி கலெக்டர் கரண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் இருக்கணும், எந்த கலெக்டர் கரண்ட் எந்த எமிட்டர் டு பேஸ் வோல்டேஜை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம ஆம்ப்ளிஃபையராக கொண்டு போகிறோம். ஸோ அதை சூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ன்றது. அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு டிசி லோட் லைனை முதல்ல ப்ளாட் பண்ணுறோம். டிசி லோட் லைன் என்னென்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டில் சிக்னலே இல்லை, நம்ம அப்ளை பண்ணுற டிசி சப்ளை மட்டும்தான் இருக்குது. அந்த டிசி சப்ளையை பேஸ் பண்ணி ஸோ அதில் ஐசி என்னவாக இருக்கும், விசி = 0வாக இருக்கும்போது ஐசி என்னவாக இருக்கும், அதே மாதிரி ஐசி 0வாக இருக்கும்போது விசி என்னவாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை முன்பு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ப்ளாட் பண்ணுறோம். அந்த லைன், இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேர் வந்து டிசி லோட் லைன். ஸோ வென் தெர் இஸ் நோ சிக்னல், சிக்னலே இல்லாத போது 0 சிக்னல் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டு 0 சிக்னல் பாயிண்ட். அந்த 0 சிக்னல் பாயிண்டில் வரக்கூடிய அந்த 2 வேல்யூஸை ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் வந்து டிசி லோட் லைன். ஸோ அந்த டிசி லோட் லைன் கேரக்டரிஸ்டிக்ஸை இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ எந்த பாயிண்ட், எந்த பேஸ் கரண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம், அந்த பேஸ் கரண்ட்டில் என்ன கலெக்டர் கரண்ட் இருக்கும், என்ன கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ் இருக்கும், இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை ஒர்க் ஆகுது சூஸ் பண்ணிக்கிறோம். இது ஆப்ரேட்டிங் பாயிண்ட்.